இந்த நேரத்திலே அதாவது அடிக்கடி கூடுதலாக நிறைய பேர் இப்ப பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் வாழ்க்கை தடுமாற்றம். என்ன தடுமாற்றம்டா, உயிர் போற தடுமாற்றம் எல்லாம் இல்லை. ஆனா உயிர் போற லெவலுக்கு என்ன செய்யறாங்க, சில விஷயங்களை மாற்றி ஒரு பதட்டமான சூழ்நிலையில் நிம்மதியாகிறவனே என்னது பதட்டமாக்குற மாதிரியான சூழ்நிலையில் நிறைய மக்கள் ஆகுவதை நம்ம இயல்பா என்ன செய்யறோம் பார்க்கிறோம். நிறைய மக்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் அந்த நிலைக்கு ஆகுவதை பார்க்கிறோம். சிலருக்கு என்ன செய்யணும் சொன்னால் ஒரு டிஃபரெண்டான ஒரு விஷயம் வந்தா அதை சும்மா பேசணும், அதை சாதாரணமாக எல்லாரோடையும் ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கணும். சில பொழுதுகளில் இவன் முடிவெடுக்க மாட்டான், கேட்கிறவன் முடிவு எடுத்துருவான். இவர் எந்த விதமான முடிவுக்கும் இவர் வரமாட்டாரு, ஆனா கேட்கிறவன் என்ன செஞ்சிருவான், முடிவெடுத்துருவான் என்பதை பார்க்கிறோம். பொதுவாகவே நம்ம வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய மக்களை நம்ம பார்க்கிறோம். புதுசா ஒருத்தர் சவுதிக்கு இறங்குவார் அல்லது கத்தாருக்கு இறங்குவார், ஏதோ நாட்டுக்கு வேலைக்கு இறங்குவார். இறங்கின உடனேயே அந்த ஒரு 3-4 வருஷம் ஆகிக்கிறான் தானே, அவனுக்கு பல கவலைகள் இருக்கும். அவன் அதை எல்லாத்தையும் யார்கிட்ட கொட்டுறதுல புதுசா இறங்கினவன் என்ன செய்யறது, இங்க எல்லாம் நாடு நம்ம இப்படி வாழ்ற மாதிரி இல்லை, நாட்டில் ஒரு சாதாரண ஒரு பருப்பு கறியோட வாழ்றதுனால அவன் ஏற்கனவே வேதனையில தான் இருப்பான், ஹோம் சிக்ல எல்லாம் இருப்பான். இறங்கின உடனே அவன்கிட்ட போட்ட உடனே இவன் போறது இல்லை. யாரு இந்த கவலையை எவன் சொல்லிக்கின்றானா அவன் போறது இல்லை. யார் போயிடுவான், நான் போயிட்டு வரேன் அவன் போயிடுவான். இந்த மாதிரியான நிலையில நம்ம என்ன செய்யறோம், நிறைய பேரை பார்க்கிறோம். நம்ம யார்கிட்ட பேசுறோம், எவன்கிட்ட பேசுறோம், ஏன் பேசுகிறோம் என்ற எந்த சிந்தனைகளும் இல்லாமல் இருக்கக்கூடிய மக்களை நம்ம நிறைய என்ன செய்யறோம், பார்க்கத்தான் செய்கிறோம். சோ இது போன்ற விஷயங்கள் மார்க்க ரீதியாக நாம் எப்படி என்ன செய்வது, அதாவது வைத்துக் கொள்வது என்பதை சொல்வதுதான் இந்த தலைப்புடைய பிரதான நோக்கம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே எமது உணர்வுகளை சரியான முறையில் வழிநடத்தக்கூடிய ஒன்று. அல்லாஹு தாலா தான் இந்த சோதனை எல்லாம் உலகத்தில் எந்த விதமான சோதனை தந்தாலும் யார் தாரது, அது அல்லாஹு தாலா தருவது. அல்லாஹு தாலா சோதனை தருவதெல்லாம் ஒரே ஒரு விஷயத்திற்காக மட்டும்தான், எமது தீனை சோதிப்பதற்கு. அவ்வளவுதான். இந்த உலகத்தில் நமக்கு என்ன பெரிய சோதனை வந்தாலும் சரி, உள்ளவருக்கு சோதனை வந்தாலும் இல்லாதவருக்கு சோதனை வந்தாலும் இறைவன் அங்க டெஸ்ட் பண்ணுவது எது தெரியுமா, நீங்க எவ்வளோ இதுல போராடி உங்களோட பொருளாதாரத்தை வளர்த்துக் கொள்றீங்க அல்லது இருக்கிற பிசினஸை தக்க வச்சுக்கொள்றீங்க என்பதல்ல. அது போகுது வருகுது. இறைவன் பார்ப்பதெல்லாம் நீங்க தீனை எப்படி பாதுகாத்துக்கொள்றீங்க, அதுல உங்கள் தீனை எப்படி பாதுகாத்துக் கொள்கிறீர்கள் என்பதற்காக மட்டும்தான் இறைவன் என்ன செய்யறான், சோதனையை தருகிறானே தவிர எந்த இடத்துல இறைவன் எதுக்கு சோதனை தருவதில்லை. நீங்க எப்படியாவது என்ன செய்யணும், இன்னும் கொஞ்சம் டபுள் பிசினஸ் பண்ணி நல்லா என்னது முன்னேறணும் என்பதற்காக தருவது. அது இறைவன் தருது உங்களுக்கு. அது இறைவன் உங்களுக்கு தருவது. நம்ம முயற்சி எடுப்பது போன்ற ஒரு தோற்றம் இருந்தாலும் அது இறைவன் உங்களுக்கு தருவது. ஆனால் நம்ம மார்க்க விஷயத்தை எந்த அளவு எந்த ஒரு சோதனை வந்தாலும் நம்ம அந்த விஷயத்தை என்ன செய்ய வேண்டும், யோசிக்க வேண்டும். அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு எந்த ஒரு சோதனை வந்தாலும் சரி நான் அல்லாஹ்வை என்ன செய்வேன், புகழ்வேன் 4 விஷயத்துக்காக. அதுல பிரதானமாக ஒன்று சொல்றாரு என்னன்னா, அதாவது இன்னஹாலம் தகுன் ஃபீ தீனி, அந்த சோதனை என்ற மார்க்கத்தில் அமையல பாருங்க, அதனால நான் அல்லாஹ்வுக்கு என்ன செய்வேன், நன்றி செலுத்துவேன். இதைவிட பெரிய சோதனை இறைவன் தரல, அதனால நான் என்ன செய்வேன், நன்றி செலுத்துவேன் என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, ஒரு 4 விஷயத்தை சொல்றாங்க. அதுல பிரதானமா என்ன சொல்றாங்கன்னா, என்ன மார்க்கம் சோதிக்கப்படுற மாதிரி அல்லாஹ் ஆக்கலையே. மார்க்கம் சோதிக்கப்படுற மாதிரி என்ன, சில சோதனைகள் வரும் நமக்கு தொலையெல்லாம் போயிடும், சில சோதனைகள் வரும் நம்ம ஹராம்ல விழுகிற லெவலுக்கு என்ன செஞ்சிடும் ஆகிரும், சில சோதனை வரும் நான் வட்டி எடுக்கிற சிச்சுவேஷனுக்கு என்ன செஞ்சிடும் வந்துடும், வரக்கூடாது வந்துடும். ஆனா இந்த மாதிரியான ஒரு சோதனையாக அது இல்லையே, அதனால நான் என்ன செய்யறேன், சந்தோஷப்படுகிறேன். எனது சோதனை எதுக்கு வருது, நமது அன்றாட வாழ்க்கையோடு அன்றாட பிரச்சனைகளோடு வருகிறது என்கின்ற அமைப்பில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க சொன்னதாக நம்ம ஒரு அசரை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, எப்பொழுதும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்புவதெல்லாம் என்னன்னு சொன்னால், நீங்க எந்த நிலையில் இருந்தாலும் இறைவனை அதாவது இறைவனுடைய விஷயத்தில் திருப்தியாக இருக்கிறீர்களா. அர்ரிதா பிமா கஸமஹுல்லாஹு லக், அல்லாஹ் தஆலா எங்களுக்கு எதை விதித்தானோ அதில் நாம் திருப்திப்படுகிறோமா, அதில் நாம் திருப்திப்படுகிறோமா என்பதுதான். அதனாலதான் நம்ம சோதனை சம்பந்தமான துஆக்கள் எல்லாம் நம்ம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் தஜஅலல் குர்ஆன ரபீஅ கல்பி வ நூர ஸத்ரி வ ஜலாஅ ஹுஸ்னி வ தஹாப ஹம்மி வ கம்மி, அந்த நம்ம சொல்றோமே அந்த துஆல எல்லாம் அல்லாஹ் அந்த ஹதீஸுடைய ஆரம்பத்தில் என்ன வருது, அதாவது உனது தீர்ப்பில் நான் உனது தீர்ப்பு நீதியானது அப்படி என்பதை நான் என்ன செய்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன் என்ற வார்த்தை வருவதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, எனவே நம்ம எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இன்னொரு அம்சம் என்னன்னா, சோதனையே இல்லாத ஒன்றை கூட சைத்தான் என்ன செய்வான், பெரிய ஒரு சோதனையா காட்டுவான். அது சோதனையாகவே இருக்காது, ஆனா அது அதாவது சோதனையாக சைத்தான் என்ன செய்வான் காட்டுவான். ஒரு பெரிய பிரச்சனையாகவே அது இருக்காது, ஆனா ஒரு பிரச்சனையாக காட்டுவான். உண்மையிலேயே இந்த உலகத்துல அல்லாஹு தஆலா ஒரு பூமியில நம்மளுக்கு வாழ்றதுக்கு இடம் தாரது இருக்குது, அது பெரிய நியமத். இப்ப நமக்கு பிரச்சனை, நம்ம கிட்டத்தட்ட டுவல் சிட்டிசன் மாதிரி விளங்கிட்டா, நம்ம இங்க இருக்கலாம்,
இங்க ஏதாவது பிரச்சனைன்னா அவனே அனுப்பாட்டி நம்ம போதான் போறோம். நம்ம இதுதான் நம்மளோட சிச்சுவேஷன். நம்ம இங்க தான் இருக்கலாம், விரும்பல அவன் எங்க இருக்கணும், அவன் இங்க மட்டும் தான் என்ன செய்யணும், இருக்கணும். அப்ப இந்த மாதிரி எந்த மாதிரி இந்த பிரச்சனையா மாத்திட்டாங்கன்னா பர்மா பிரச்சனை மாதிரி மாத்திக்கிறாங்க. இப்ப ஏதாவது ஒரு சிக்கல் பிரச்சனைகள் வந்தால் பர்மால என்ன பிரச்சனை, அரக்கான்ல என்ன பிரச்சனை, அந்த ரோஹிங்கிய மக்களுக்கு இது ஓண்ட இடம் அல்லன்றா, இது உனது நாடு அல்ல, நீ வந்தேரு என்னது குடிகள், அதனால உனக்கு நாட்டு ஐடென்டிட்டியோ அதோ இதோ என்னது எதுவுமே உனக்கு என்ன செய்யாது, உனக்கு இருக்காதுன்ற. இப்ப அவன் பிரச்சனை என்ன, வாழ்வுரிமை பிரச்சனை. நீ இந்த நேரத்துக்கு வெளியே போக கூடாது, நீ திருமணம் முடிக்கிறதாக இருந்தால் என்னென்ன நிபந்தனைகள் இருக்குது, நீ இந்த வயசுல திருமணம் முடிக்கணும், நீ செய்யற தொழில்கள் என்னென்ன மாதிரி இருக்கணும் சொந்த நாட்டுல, இந்த மாதிரியான ஒரு லெவல் அவன் வச்சுக்கிறான். இப்ப பிரச்சனை அதான் பிரச்சனை. உண்மையிலே பிரச்சனை என்ன, அதுதான் ஒரு மனிதனுக்கு பிரச்சனை என்பது. பிரச்சனையே இல்லாத சில விஷயங்கள், அதாவது இது எப்படி நம்ம பிரச்சனை நினைக்கிறோம் சொன்னால், 5000 ரியால் கிடைக்கிறவனுக்கு 4000 ஆகிற மாதிரி இருக்கு. இது என்ன பிரச்சனை, சில பிரச்சனைகள் இருக்கு. என்னன்னா அல்லாஹ் நிறைய தந்திருப்பான், அல்லாஹ் நிறைய தந்திருப்பான். கொஞ்சம் எடுத்தோடனே சுப்ஹானல்லாஹ் இப்ப சஹாபாக்களுக்கு பட்ட சோதனை நம்மளுக்கு என்ன செய்யுது வருது என்ற மாதிரி சோதனையே இல்லாத சில விஷயங்களை நமக்காக என்ன செய்யறோம், சோதனைகளா நம்ம மாற்றிக் கொள்கிறோம். உண்மையிலேயே பிரச்சனை என்று ஒருவன் இஸ்லாம் யாசகம் கேட்கலாம், ஒத்துட்ட போய் என்ன செய்யலாம், அதாவது ஃப்ரீயா ஏதாவது ஒன்று கேட்கிறதாக இருந்தால் இஸ்லாம் சில நிபந்தனைகள் வைக்குது. அந்த நிபந்தனைகள்ல பிரதானமான நிபந்தனை என்ன, உனக்கு வாழ்றதுக்கு இடம் இல்லை, உனக்கு இருக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லை. இது உண்மையிலே பிரச்சனை. மாளிகை இல்லை இல்ல, இருக்கிறதுக்கு இடம் என்னது இல்லை, இது ஒரு பிரச்சனை. உனக்கு அன்றாடம் உண்பதற்கு வழி என்ன இல்லை, இது ஒரு பிரச்சனை. உனக்கு ஆரோக்கியம் இல்லை, நோயில இருக்கிறாய், நீ மருந்து இதோட என்ன செய்யணும், இந்த மாதிரி வாழணும். அப்ப உண்ண உணவில்லை, இருக்க இடமில்லை, குடிக்க நீர் இல்லை என்றா இதுதான் ஒரு மனிதனுடைய அடிப்படையான பிரச்சனைன்னு சொல்லலாம். அல்லது இன்னும் சொல்ல போனா ஒரு அடிப்படையான கல்வி, ஒரு குர்ஆன் ஓதிக்கொள்ளவோ ஒரு எழுத்த படிக்கவோ நமக்கு ஒரு வசதி இல்லை என்றால் இதுதான் பிரச்சனை என்பது. இவைகளை தாண்டி வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஒரு முஃமின் எப்படி இருக்கணும் என்று சொன்னால், எனக்கு உலகமாக சோதனை வந்துட்ட மாதிரி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இந்த பிரச்சனைகள்ல இஸ்லாம் நிறைய எங்களுக்கு இந்த நான் சொன்ன அடிப்படையான பிரச்சனைகள் இருக்குது, இந்த பிரச்சனைகள் இஸ்லாம் நிறைய வழிகாட்டி இருக்குது. அடிப்படையான பிரச்சனை விஷயங்கள் இஸ்லாம் நிறைய வழிகாட்டு. அப்ப என்ன செய்யணும், அதுக்கு சமூக ரீதியான கடமைகளை வச்சு, இஸ்லாம் ஜக்காத்தை வச்சு, சதகா வச்சு, கஃபாராக்களை வச்சு, பரிகாரங்களை வச்சு, சமூக ரீதியான கடமைகள் இஸ்லாம் நிர்பந்திச்சு வச்சுக்கோங்க, அந்த இடம் போகக்கூடாது என்பதற்காக. அதுக்கு மேலாக வரக்கூடிய அதையெல்லாம் சோதனைகள் தான், சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் சோதனைகள் தான். ஆனால் நம்ம எந்த அளவுக்கு ஒரு சோதனையை பார்க்கிறோமோ அந்த அளவுக்கு இறைவனை பற்றி அந்த நம்பிக்கை நம்மளுக்கு என்ன செய்யும், குறையும், திருப்தி குறையும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் சொன்னார்கள், மேல் உள்ளவர்களை பார்க்க வேண்டாம், கீழே உள்ளவங்களை என்ன செய்ய பாருங்க. அது காரணம் ذَلِكَ أَجْدَرْ أَلَّا تَزْدَرِي نِعْمَةَ اللَّهِ عَلَيْكَ, அல்லாஹ் உங்களுக்கு தந்த நிஅமத்தை குறைத்து பார்க்காமல் இருக்கு, அதான் என்னது பொருத்தமானது அப்படி என்று அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்ன காரணம், நம்ம மேலுக்கு பார்த்தோம் என்று சொன்னா இயல்புல என்ன செய்யும்னா நமது நிலையே திருப்தி வராது, நமது நிலையே திருப்தி வராது, நம்ம மேலுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, எனவே இது நான் ஒரு அடிப்படையை நீங்க எடுத்துக்கணும் மனதுல. சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் அது உண்மையிலே பிரச்சனை அல்ல, அது ஒரு சோதனை அல்ல. ஆனா நம்ம இருக்கிற ஸ்டேட்டஸுக்கு அது சோதனை. நாங்க அல்லாஹ் நிறைய தந்தா பாருங்க, அந்த நிறைய தந்துட்டு இருக்கிற இடத்திற்கு அது சோதனை. ஒரு குடும்பத்துக்கு நீங்க செலவழிச்சிட்டு வாரீங்க, மாதம் 20,000 15,000 10,000 கொடுத்துட்டு வாரீங்க, திடீர்னு 5,000 ஆக்கினா அந்த குடும்பம் அதை எப்படி பார்க்கும், ஒரு பெரிய சோதனை வந்த மாதிரி என்ன செய்வாங்க. ஆனா நீங்க கொடுக்குறீங்க, இன்னும் என்ன செய்றீங்க, கொடுக்குறீங்க. ஆனா அந்த லிமிட் என்ன செஞ்சுக்கிறீங்க, குறைச்சிங்களா, அது ஒரு சோதனையா பார்க்கும். இது மாதிரி வாழ்க்கையில சில விஷயங்கள் நமக்கு வரும். அல்லாஹ் தஆலா நிறைய தந்ததை கொஞ்சம் என்ன செய்வான், சுருக்குவான். சுருக்கின உடனே நம்ம எப்படி இதை யோசிக்க கூடாதுண்டா, இனி எப்படிரா தொழுகிறது, இனி எப்படிரா நோன்பு வைக்கிறது, எப்படிரா நீ அதான் சொல்றது, நீ அவ்வளவுதான் வாழ்க்கையை முடிஞ்சு போக வேண்டியதான் கபருக்குன்ற மாதிரி எல்லாம் என்ன செய்யக்கூடாது. இந்த மாதிரியான ஷைத்தான் தரக்கூடிய அந்த சிந்தனைகளை நம்ம இன்றைக்கு என்ன செய்யக்கூடாது, உள்வாங்க கூடாது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பூமி விசாலமானது என்று அல்லாஹ் தஆலா யாருக்கு சொல்றானா, மக்காவிலிருந்து விரட்டப்பட்டு முஹாஜிர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்றான், சொல்லி காட்டுகிறான். எனவே எப்பொழுதும் சோதனை பெரிய சோதனையாகவே இல்லாத ஒரு விஷயத்தை கொண்டு போய் என்ன செஞ்சிடக்கூடாது, நாங்கள் அதை அலட்டி இறைவனுடைய, அதாவது இறைவன் உண்ட நம்மளுக்கு எத்தனையோ விஷயங்களை இறைவன் அதற்காக வேண்டி கதிர்ல நிறைய வச்சிருப்பான். நம்ம படுற அவசரம் இருக்குது, அது அர்த்தம் நம்ம இறைவன் மீது நம்பிக்கை இழக்கிறோம், இறைவன் மீது நம்பிக்கை இழக்கிறோம். எனவே சோதனைகளை பெரிதுபடுத்தி பார்ப்பது என்பது ஷைத்தானுடைய வேலை, சோதனைகளை சிறியதாகி பார்ப்பது என்பது ஒரு முஃமினுடைய வேலையாக இருக்கு. சோதனைகளை சிறிதாக பார்ப்பது. ஆனால் அவன் எதை பெரிதா பார்க்கணும் என்று சொன்னால், அவனால தொழ முடியாம போகுதா, அவனால் அவனது அக்கீதாவை பாதுகாக்க முடியாமல் போகுதா, அவனால மார்க்கத்தில் விஸ்தீர்ணமாக நிக்க முடியாமல் இந்த சோதனை வருது, அப்பதான் அது பெருசு.
அப்பதான் அதை அவன் பெரிதாக என்ன செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும் என்பதை பாருங்க. சுஹைபர் ரூமி அதாவது ஹிஜ்ரத் போறாரு. ஹிஜ்ரத் போற டைம்ல மக்காவாசிகள் விரட்டிட்டு வந்தாங்க. அப்ப அவர் பெரிய சொத்துக்காரர், ஒரு அடிமையாக இருந்து சொத்துக்காரரா மாறினவர். அவர் விரட்டிட்டு வர நேரத்தில் இடையில நிறுத்தி என்ன சொன்னாரு, பாருங்க, மக்கால உள்ள எல்லா சொத்தும் உங்களுக்கு நான் தந்துடுறேன், மக்கால எல்லா சொத்தும் உங்களுக்கு தான், என்னைய விட்டுருங்க, என்னைய விட்டு விடுங்க. இதை தாண்டி வருவீங்கன்னு சொன்னால் நான் எனது உடல்ல உயிரிக்கும் வரைக்கும் நான் என்ன செய்வேன், போராடுவேன். அவர் மெயினா என்ன நினைச்சாருன்னு சொன்னா, நான் விட்டுட்டு போறத நினைக்கல, நான் எங்க போறேன்னு அங்க என்ன செஞ்சிருங்க, என்னைய விட்டுருங்க. அப்ப அவர் எதை பார்த்தாரு, எனது தீனை பாதுகாத்துட்டு போறதுக்கு எனக்கு என்ன செய்யுங்க, அனுமதி தாங்க. சொத்து நீ வச்சுக்க, சொத்தை நீ என்ன செய் வச்சுக்கன்னு அவர் நினைச்சாரு. இப்ப இந்த நேரத்தில் அவர் யார் மீது நம்பிக்கை வைக்கிறாரு, அல்லாஹ்வின் மீது ஆழமான நம்பிக்கை என்ன செய்யறாரு, வைக்கிறாரு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை விட பன்மடங்கு என்ன செய்யறான், கொடுக்கிறான் என்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே இரண்டு விஷயங்கள் நம்ம தெரியணும். ஒன்று, சோதனை இல்லாத விஷயங்களை சோதனையாக காட்டக்கூடிய சோதனை தான். பெரிய சோதனை இல்லாத விஷயங்களை, அதாவது அது பெரிய ஒரு சோதனை மாதிரி, உலகமாக சோதனை மாதிரி காட்டக்கூடிய வேலை யார் செய்வான்னு சொன்னால் ஷைத்தான் என்ன செய்வான். அதை நம்ம கவனமாக இருக்கணும். உண்மையிலே இது பிரச்சனையா, எப்ப பிரச்சனை, ஏன் பிரச்சனை, இது எப்படி நம்ம அணுகணும் என்றதை நம்ம என்ன செய்யணும், யோசிக்கணும், நம்ம சிந்தித்துக் கொள்ள வேண்டும். எல்லாரும் சொல்றது அப்படியே வழி முடிஞ்சு போய்கிட்டே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இரண்டாவது விஷயம், உன தீன் பாதுகாக்கப்பட்டதா, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிடும். அதுல உனக்கு தீனுக்கு எந்த சோதனையும் என்ன இல்லை என்று சொன்னால் நம்ம சொல்ல வேண்டிய மிகப்பெரிய ஒரு வார்த்தையாக தெரிவிக்கணும், அல்ஹம்துலில்லாஹ். ஏன் அது இன்னஹாலம் தக்குன் ஃபீ தீனி, எனது மார்க்கத்தில் ஒரு சோதனையாக அது இருக்கவில்லை என்கின்ற ஒரு பாரிய திருப்தி ஒருவருக்கு என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். இது நாம் அடிப்படையாக இறைவனது விஷயத்திலே நாம் இருந்து, அதாவது பட வேண்டிய ஒரு திருப்தி இது.